உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப்பாண்டவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் போப்பாண்டவரின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக வேட்டிகன் சிட்டி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவாச கோளாறு காரணமாக கடந்த 14ஆம் தேதி முதல் போப்பாண்டவருக்கு வேட்டிகன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போப்பாண்டவருக்கு நுரையீரலில் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? உலக கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய புனித போப்பாண்டவர் அவர்களுடைய உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை கடந்த 24 மணி நேரமாக அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவமனையினுடைய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ரோம் நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனையில் புனித போப்பாண்டவர் அவர்கள் தற்பொழுது இருந்து அவருக்கான அந்த சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் போப்பாண்டவருடைய உடல்நிலை மிகப்பெரிய அளவில் மோசமடைந்திருப்பதை வாட்டிகன் தலைமை நிலையத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக முதல் முறையாக புனித போப்பாண்டவர்களுடைய உடல்நிலை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது என்று அதிகாரப்பூர்வமாக வாட்டிகன் நிலையத்திலிருந்து அந்த செய்தியினை தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது உலக கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமகனாக தற்போது திகழக்கூடிய அந்த புனித போப்பாண்டவர்களுடைய உடல்நிலை தொடர்ந்து ஒரு கவலைக்கிடமான நிலையிலேயே இருப்பதாக தொடர்ந்து 2வது முறையாக வாட்டிகனில் இருந்து இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சுவாச கோளாறு காரணமாக போப்பாண்டவர் அவர்கள் கடந்த 14ஆம் தேதி முதல் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வாட்டிகனில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையிலே தொடர் சிகிச்சையில் போப்பாண்டவர் இருந்து வரக்கூடிய சூழலில் அவருக்கு அந்த நுரையீரல் நிமோனியா தொற்று உள்ளிட்ட பாதிப்புகள் இருப்பதன் காரணமாக சுவாசத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் வெளியிட்டிருந்தார்கள் தகவலை. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது செயற்கை சுவாசத்தின் வாயிலாக புனித போப்பாண்டவர்களுடைய உடல்நிலையை சீராக்குவதற்கான முயற்சிகளிலே தொடர்ந்து மருத்துவர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை வாட்டிகனிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அந்த செய்தி குறிப்பிலும் அவருடைய உடல்நிலை மோசமாகி வருவதால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்கள் புனித போப்பாண்டவர் அவர்கள் உடனடியாக அந்த சிகிச்சையில் மேம்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். போப்பாண்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சுவாச கோளாறு சிகிச்சையில் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய நிலையில் அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமான சூழலிலேயே தற்போதும் இருப்பதாக வாட்டிகனில் இருந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அவருக்கு அந்த அதிகாரப்பூர்வமாக அனைத்து வகையிலான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவது குறித்தும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலும் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவருடைய உடல்நிலை பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கத்தோலிக்க திருச்சபை சார்பில் உலகம் முழுவதும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. அவர் உடல்நிலை மீண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.